டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் முதல் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை உள்ள படங்களிலே நமது இசை பேரரசர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடி மகிழ்வித்திருக்கிறார் என்பதை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே ரகசிய போலீஸ் 115 இது ஒரு அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திலே மிக அருமையான பாடல்கள் நமக்காக வழங்கியுள்ளார்கள். இந்த படம் பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பிலே இயக்கம் பி.ஆர். பந்துலு அவர்கள். ஜனரஞ்சகமான படம். மக்கள் திலகம் துப்பறிக்கும் இலாக்கா அதிகாரியாக நடித்திருப்பார். உடன் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள், வெந்நீராடை நிர்மலா அவர்கள், அசோகன் அவர்கள் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்தது. அதிலே முதல் பாடலாக நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா அப்படின்னு சொல்லி காதல் வந்து கலையை கற்றுக் கொடுக்கிற மாதிரி நம்ம கலைச்செல்வி அவர்கள் நடித்து கொடுக்க மக்கள் திலகம் அதே போல பாடுவதாக அமைய பெற்ற பாடல் மிக அருமையாக இருக்கும். கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே முத்தே மணியே மணியே அருகே வா. கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே மணியே அருகே வா. கனியே கனியே முத்தே முத்தே மணியே மணியே அருகே வா. கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே மணியே அருகே வா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கரும்பினில் தேன் வைத்த கண்ணம் இன்னவா. கனி தரும் வாழையின் கால்கள் பின்னவா. கனி தரும் வாழையின் கால்கள் பின்னவா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. செம்மாதுளையோ பனியோ மழையோ உன் சிரித்த முகமென்ன. சிறு தென்னம் பாளை மின்னல் கீற்று வடித்த சுகமென்ன. செம்மாதுளையோ பனியோ மழையோ உன் சிரித்த முகமென்ன. சிறு தென்னம் பாளை மின்னல் கீற்று வடித்த சுகமென்ன. ஒரு கோடி முல்லை பூ விளையாடும் கலை என்ன. ஒரு கோடி முல்லை பூ விளையாடும் கலை என்ன. வாவென்றேன் வர வேண்டும் தாவென்றேன் தர வேண்டும். வாவென்றேன் வர வேண்டும் தாவென்றேன் தர வேண்டும். கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. ஒரு நாளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தானோ. பல நாள் முயன்று வானவில் கொண்டு நல்வண்ணம் தந்தானோ. ஒரு நாளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தானோ. பல நாள் முயன்று வானவில் கொண்டு நல்வண்ணம் தந்தானோ. என்னை காண சொன்னானோ துணை சேர சொன்னானோ. என்னை காண சொன்னானோ துணை சேர சொன்னானோ.
பாடல் நம்ம மக்கள் திலகமும் கலைச்செல்வி அவர்களும் அவங்க கலைச்செல்வி அப்பா கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி நடிப்பாங்க. அவரு வந்ததுமே ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான பாடல் இந்த பாடல். இந்த காட்சி அமைப்பு வித்தியாசமா இருக்கும். என்ன பாடல்? அடிக்கடி நம்ம பார்த்து ரசித்த பாடல் தான். ஆஹா என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், ஆஹா என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், காதல் என்னும் நாடகத்தில், காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே, ஆஹா என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா இருக்கும். அது அப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்த ரசிப்போமா? என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், ஆஹா என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், காதல் என்னும் நாடகத்தில், காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே, என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம். நான் சொல்றதுக்கு எதுக்கு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன். கூடாதுன்னா கூடாது. போவேன். கூடாது. போய்தான் தீருவேன். கூடாது. போய்தான் தீருவேன். என்ன பாரு? கல்யாண பந்தல் கட்டி போடட்டும் மேடை, கட்டி கொண்டாடட்டும் வண்ணப்பட்டாடை. கல்யாண பந்தல் கட்டி போடட்டும் மேடை, கட்டி கொண்டாடட்டும் வண்ணப்பட்டாடை. நாட்டியமாடட்டும் நாடகப்பாவை, நாட்டியமாடட்டும் நாடகப்பாவை. நானதை பார்க்கட்டும் ஆனந்த பார்வை. பார்க்கட்டுமா கேட்கட்டுமா என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே. அப்பா. மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன். கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது. கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன். பேசுவீங்களா? பேசுவேன். நீங்க பேசுவீங்க. நான் பேசுவேன். ஆஹா. ஆஹா. பேசக்கூடாது. பேசுவேன். பேசக்கூடாது. பேசுவேன். கூடாது. பேசுவேன். கூடாது. சம்சார கப்பல் கொஞ்சம் போகட்டும் நேரே, தந்தையும் தாயென்று ஆன பின்னாலே, சம்சார கப்பல் கொஞ்சம் போகட்டும் நேரே, தந்தையும் தாயென்று ஆன பின்னாலே, போராட்டம் தீர்ப்பது பிள்ளையின் வேலை, பேரனை சுமப்பது பாட்டனின் சேவை. முத்து பிள்ளை பெற்றுக்கொடு. ஆஹா, என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே. அடுத்த பாடல் வெந்நீராடை நிர்மலாவும் மக்கள் திலகமும் வந்து நடிச்சிருப்பாங்க. வெந்நீராடை நிர்மலாவை வந்து வில்லன் நம்ம எஸ் ஏ அசோகன் அவர்கள் பிளாக்மெயில் செய்யறத முன்னிட்டு அவங்க ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம மக்கள் திலகம் வந்து ரொம்ப அழகா அவர்களோட சேர்ந்து ஒரு டூயட் பாடுற மாதிரி ஒரு பாடல் காட்சி அமைப்பு மிக அழகாக இருக்கும். அந்த பாடல் என்ன பாடல்?
கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளில் தொடாதோ, கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளில் வராதோ, கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளில் வராதோ, துள்ளி தீருகின்ற மேனி தொட்டு தழுங்காதோ. ரொம்ப பிரமாதமா இருக்குங்க அந்த பாடல். நீங்க அடிக்கடி நம்ம தொலைக்காட்சியில பார்த்திருக்கோம். ரெண்டு பேருமே அவ்வளவு அழகா இருப்பாங்க. வெந்நீராடை நிர்மலாவும் மக்கள் திலகமும் ரொம்ப அழகான பிரிண்ட். அது பத்மினி பிக்சர்ஸ், பந்துலு டைரக்ஷன். பாருங்க. பொன்னழகு பெண்முகத்தில் கண் விழுந்தால் என்னாகும், பொன்னழகு பெண்முகத்தில் கண் விழுந்தால் என்னாகும், பொன்னாகும் பூவாகும் தள்ளாடும் செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும், செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும். கொடுக்கும் காரங்கள் துடிக்க துடிக்க எடுத்தும் முடிக்க சொல்லும், மலர் கிள்ளலாம் கையில் அள்ளலாம், கதை சொல்லலாம் வண்ண கண்ணமெல்லாம். இன்னும் என்ன வந்துவிடு சொல்லிவிடு சொல்லிவிடு, செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும், செங்கனி மங்கையின் மீது செவ்வரி வண்டாடும். மடியில் விழுந்து பழகும் கதையை சொல்ல, நதி வந்தது கடல் கொண்டது சுவை கண்டது, என்ன சொந்தம் இது கொஞ்சவரும் வஞ்சியரின் நெஞ்சம் இது. ஆடுவதை காண வந்தேன், ஆட வைத்தேன் உன் மனதை. கண்ணில் தெரிகின்ற வானம் கையில் வராது, துள்ளி தெரிகின்ற மேகம் தொட்டு தழுவாது, கட்டி அணைக்கின்ற மேனி பட்டொளி கொள்ளாது, கட்டி அணைக்கின்ற மேனி பட்டொளி கொள்ளாது.